ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அக்வாடக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஜென்ரலான டாபிக். சில பேர் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க, என்னென்ன டக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபார்மில் வளர்க்கலாம் அப்படின்றத சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் வருன்றதும் தெரியல. ஸோ என்னென்ன வாத்தெல்லாம் நம்ம ஃபார்முக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும்னா, மணிலா வாத்து பெனிஃபிட்டாக இருக்கும், கூஸ் வாத்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அது போக வெரைட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா கையுகா இருக்குது, க்ரஸ்டட் இருக்குது, கால்டக்கு, இந்தியன் ரன்னரு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஏன் நாட்டு வாத்தும் பெக்கினும் நான் சொல்லலைன்னா, ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு எக்கிங்க்கும் மீட் பர்பஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஃபார்மிங்க்கு வந்துட்டு மோர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம அந்த வார்த்தை நம்ம ஃபார்மிங்கில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பெருசாக குவான்டிட்டிஸ் அதிகமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் நாட்டு வாத்து பெக்கின் வாத்து அப்படி வச்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.